மாநில அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கும் அதிகாரம் பெற்றவர் மாநில ஆளுநர். மாநில ஆளுநரே அவருக்கு பதவி பிரமாணம் மற்றும் ரகசிய காப்பு பிரமாணங்கள் செய்து வைக்கிறார். சம்பளம் மற்றும் படிகள். மாநில அமைச்சர்களுக்கு சம்பளம் மற்றும் படிகள் மாநில சட்டமன்றத்தால் தீர்மானிக்கப்படுகிறது. இவர்கள் மாநில சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான சம்பளம் மற்றும் படிகளும், இவர் அமைச்சர்களாக இருப்பதால் கூடுதலாக இதர சலுகைகள் மற்றும் படிகளை பெறுகின்றனர். இவர்களது சம்பளம் மாநில தொகுப்பு நிதியில் இருந்து எடுக்கப்படுகிறது. இது நீதிமன்றத்தில் கேள்வி கேட்க இயலாது. இதனை மாநில சட்டமன்றத்தில் வாக்களிப்பிற்கு விட முடியாது. இவருடைய பொறுப்புணர்வு. பொதுவாக மாநில அமைச்சரவைக்கு 3 வகையான பொறுப்புணர்வு உள்ளன. அது முதல் கூட்டு பொறுப்புணர்வு, தனி பொறுப்புணர்வு, சட்டபூர்வமற்ற பொறுப்புணர்வு போன்ற 3 வகையான பொறுப்புணர்வு இருக்கு. இதுல நம்மளுடைய மாநில அமைச்சர்களுக்கு கூட்டு பொறுப்புணர்வு மற்றும் தனி பொறுப்புணர்வு இருக்கு. சட்டபூர்வமற்ற பொறுப்புணர்வு கிடையாது. இது மத்திய அமைச்சரவைக்கும் கிடையாது. முதல்ல கூட்டு பொறுப்புணர்வு. சட்டப்பேரவை அமைச்சர்கள் கூட்டாக சட்டப்பேரவைக்கு பொறுப்பானவர்கள். பதவி விலகல். அமைச்சர்கள் சட்டப்பேரவையில் நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றப்படும் பொழுது, அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் மாநில அமைச்சர்கள் பதவி விலக வேண்டும். அந்த மாநில அமைச்சர்கள் சட்ட மேலவையில் இருந்தாலும் அவர்கள் பதவி விலகி ஆக வேண்டும். மேலும் அமைச்சர்கள் செய்யும் செய்கைக்கு அமைச்சர்கள் கூட்டாக பொறுப்பாகிறார்கள். கலைத்தல். மாநில சட்டப்பேரவையை கலைப்பதற்கு ஆளுநருக்கு அறிவுரை வழங்கும் அதிகாரம் அமைச்சர்களுக்கு உள்ளது, அமைச்சரவைக்கு உள்ளது. அமைச்சர் பதவி விலகல். அமைச்சரவை எடுக்கும் முடிவுகளில் ஏதேனும் ஒரு அமைச்சருக்கு கருத்து முரண்பாடு ஏற்படுமாயின் அவர் அதிலிருந்து பதவி விலகலாம். அல்லது அதில் கருத்தொற்றுமை ஏற்படாத பொழுது அவர் பதவி விலகவில்லை எனில் ஆளுநர் மூலம் முதலமைச்சர் பரிந்துரைத்து அவரை பதவி நீக்கம் செய்யலாம். இதுவே கூட்டு பொறுப்புணர்வு. இனி அடுத்த வீடியோல தனி பொறுப்புணர்வு மற்றும் சட்டப்பூர்வமற்ற பொறுப்புணர்வு பார்க்கலாம்.